ஒரு நியாயவான்கள் அப்படின்னு இந்த ராசிக்காரங்க பெயர் எடுத்திருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப தைரியமானவங்க அப்படின்லாம் பெயர் எடுத்திருப்பாங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி. ஒரு இடத்துல ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் உதவி செய்வாங்க. குறிப்பாக நண்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக நிற்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. யாருடைய கஷ்டத்தையும் பார்த்துட்டு இவங்க கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அது எதிரியாக இருந்தாலும் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களும் தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது, பங்குனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும், குறிப்பாக குரு பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே வக்ரக நிவர்த்தி ஆகும்போது என்னென்ன நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பங்குனி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். காலகட்டம் அப்படிங்கிறது அந்த இரக்க குணம், இந்த தயால குணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்ற ஒரு ராசி இந்த தனுசு ராசி. இந்த காலகட்டத்தில் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாகும். மனதில் ஒரு விதமான தெம்பு, தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் கடன் வாங்கிட்டு இந்த கடனை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க. ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளையும் எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகளையும் அனுபவித்திருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் வருகின்ற நாட்களில் தீரப்போகுது. இந்த அடமானத்தை வைத்த நகையெல்லாம் மீண்டும் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையால் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தொழிலில் ஒரு சில பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் இல்லாமல் ஏதாவது ஒரு கோவில் குளம் அல்லது ஏதாவது ஒரு நண்பர்களோடு வெளியில் சுற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. வீட்டில் கொஞ்சம் நேரம் கூட தங்க மாட்டீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையாது. வெளியில் ரொம்ப சுற்றுற மாதிரி அலையிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை வெளியில் சுற்றுற மாதிரி தான் அதிகமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக சொற்பொழிவில் அந்த காலகட்டத்தில் ஆட்டத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். பட்டிமன்றத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு கோவிலை பற்றி அதோடைய வரலாறை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். தான தர்மங்கள் செய்யறதுக்கான நல்ல ஒரு ஏற்ற மாதம் அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த தான தர்மங்கள் செய்யும்போது உங்களுடைய மனதில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களில் நீங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அது உங்களையே அறியாமல் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியாக இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு சில புண்ணிய காரியங்களை அந்த காலகட்டத்தில் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையும். ஒரு புண்ணிய காரியங்களை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தர்ம ஸ்தாபனங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளையும் நன்கொடைகளையும் வாரி வழங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் அமையும். நாங்களே ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கோம், நாங்கள் எங்கே தான தர்மம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையாவது வாங்கியாவது அல்லது கஷ்டப்பட்டாவது ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி
கடல்களில் புனித நீராடுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. முடிந்தால் அமாவாசை நாட்களில் போய் புனித நதிக்கரையில் ஒரு நீராடிட்டு வாங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அமாவாசை நாட்களில் போய் தர்ப்பணம் கொடுங்க. பெரிய பெரிய மகான்களுடைய தரிசனம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பெரிய மகான்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏன்னா சித்தர்கள் வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் தான் பொதுவாகவே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு புண்ணிய வாய்ப்பை தேடித்தரும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சித்தர்களுடைய வழிபாடு, பெரிய சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போய் வழிபட்டுட்டு வர்றது, ரொம்ப பழமையான கோவிலுக்கு சென்றுட்டு வர்றது, அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த மாதிரி சென்றுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்த டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். ஒரு சில ஆன்மீகவாதிகளுடைய சொற்பொழிவு உங்களுடைய மனதை அந்த அளவுக்கு மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். புனித தலங்களுக்கு சென்று வர்றதன் மூலிமா உங்களுடைய மனதில் இருந்த அந்த கவலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் சரியாகி மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி புண்ணிய தலங்களுக்கு செல்லும்போது மனம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் ஏற்படும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சொத்து விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். வியாபாரத்தில் கூட ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. எந்த பிரச்சனையை எப்படி செஞ்சால் அது கரெக்டாக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அந்த பிரச்சனைக்கு ஏற்ற சொல்யூஷனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பிறவியோட நோக்கமே முன்னோர்களுடைய பாவம் உங்களுக்கு வரும் அப்படின்னு ஒரு சில ஜாதகத்திலலாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கூட முன்னோர்களுடைய சாபம் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களில் யாராவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு துர்மரணமோ அல்லது ஒரு விபத்துக்களால் ஏதோ சின்ன மரணமோ ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய உறவுகள் வகையில் அவங்களுக்கு கரெக்டாக வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் விட்டுருப்பாங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். பொதுவாகவே தனுசு ராசி என்பவர்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, உங்களுடைய ஜனத ஜாதகத்தை பார்க்குறீங்க அப்படின்னாவே அவங்க உடனே சொல்லியிருப்பாங்க இதில் வந்து முன்னோர்களோட சாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் சொல்கிறோம், முன்னோர்களுக்கு எப்போவுமே இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்கன்னாவும் கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஈடுபாடோடு இறங்குனீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தந்தையாருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நோயினால் ரொம்ப நாளாக படுக்கையாக இருந்தவங்களுக்கெல்லாம் கூட அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டெப் முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதாரத்தில் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் அனுபவித்துட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விடிவு காலம் கிடைக்கும் போது, ஏன்னா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒரு சில மாணவர்கள் அந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்காக வெளியில் போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் வரும். அப்படி வெளியில் செல்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். வேற்று இனத்தவரால், வேற்று மதத்தவரால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கரெக்டாக கிடைக்கும் போதே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஆன்மீகத்தில் உங்களுடைய மனதை ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா அப்படின்னா மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும், குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபடுத்தி கொள்வது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு மணமகனோ மணப்பெண்ணோ அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் கலப்பு திருமணத்திற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மறுமண யோகம் கூடி வரப்போகுது. ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு கண் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அது ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரி கண் சம்பந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு புரை வரும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணுக்காக ஏதாவது சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளால் ஒரு சில பாதிப்புகள் வரலாம். கொஞ்சம் எதிரிங்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
நல்லது அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த கன்சீவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தந்தையோடு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தந்தையோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய செயல்பாடுகளை ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தந்தைக்கிட்ட பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதற்கான சந்தர்ப்பம் கூடி வரும். முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா மிதுன ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் 5-12க்கு அதிபதியானவர் செவ்வாய். அவரோடு 4ஆம் பார்வையால் பார்க்கும்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபடுங்க. நல்ல ஒரு மேன்மை